கிட்ட எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்பா, உங்களை நான் இந்த நிலைமைக்கு நிப்பாட்டினதுக்கு மன்னிச்சிருங்க. இது நானா தொடங்கினது இல்ல. சின்ன வயசுல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். இத பாதில நிறுத்திட்டு என்னால வர முடியலப்பா. அப்படி விட்டுட்டு வர்றது என் உயிரை விட அளவுக்கு வலிக்குதுப்பா. கண்மணிக்கு தினேஷ் தான், தினேஷ்க்கு கண்மணி தானே நீங்க எல்லாரும் ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிட்டீங்க. ஆனா சின்ன வயசுல எங்க 2 பேருடைய மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிடுச்சுப்பா. என்னை எப்படி நீங்க வளர்த்தீங்களோ அதே மாதிரிதான் என் மனசுக்குள்ள காதலும் சேர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கும் அத்தை குடும்பத்துக்கும் பகை ஆனதுக்கு அப்புறம் இது சரி வராது, ஒதுங்க போயிடலான்னு முயற்சி பண்ணாலும் அதனால முடியலப்பா. அந்த அளவுக்கு ஆழமா என் மனசுக்குள்ள ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகமாயிடுச்சு. தினேஷை பத்தி நான் உங்ககிட்ட பலமுறை பேச முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா அந்த குடும்பத்து மேல நீங்க காட்டின பகையும் வெறுப்பையும் பார்த்து பயத்துல என்னால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு. ஒருவேளை இத்தனை வருஷம் என் மௌனத்துடைய வெளிப்பாடுதான் இப்ப நான் பேசுறத நினைக்கிறேன். பிரச்சனை ஆக்கிறதுக்கு முன்னாடி விதையா எங்க மனசுல போட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா பிரச்சனையாகி உறவு பெரிய சமயத்துல எங்க 2 பேருடைய மனசுலயும் காதல் பெரிய விருட்சமா வளர்ந்து நிக்கிறப்போ உங்க பகைய காரணம் காட்டி அதை வெட்டி சச்சா எப்படிப்பா? எனக்கு ஒண்ணுனா தினேஷ் எப்படி துடிச்சு போனார்னு பாத்தீங்கல்ல. இப்போ நீங்க எனக்கு வேற ஒரு பையனை கட்டி வச்சா அவர் உயிரை விட்டுருவாருப்பா. அவர் போனதுக்கு அப்புறம் நானும் உயிரோட நிம்மதியா வாழ்ந்துருவேனா? இப்படி எங்களை பிரிச்சான உணவா கொள்றதுக்கு பதிலா ஒரே எங்களை கொன்றுங்கப்பா. இதோ உங்க கையில இவ நமக்கு தேவையே இல்லப்பா. இவளை கொன்னு போட்டுருங்க. அப்பாங்கிற பாசம் தடுத்தா சொல்லுங்க, நான் வெட்டி போடுறேன். ஆமாப்பா, என்ன கொன்னுடுங்கப்பா, கொன்னுடுங்க. என்னம்மா சொல்ற நீ? நான் எப்படிடா உன்னை கொல்லுவேன்? உன்னை கொல்றதுக்கா இவ்வளவு வருஷமா என் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு நான் உன்னை பாத்துக்கிட்டேன். என் மனசு புண்பட்டு போவுமேங்கிறதுக்காக உன் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருந்தியே. இந்த மனசை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் பாத்தியா? என்ன மன்னிச்சிருமா? என்னப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டேன். நான் என்னோட பகைய மனசுல வச்சுக்கிட்டு உன்னை தண்டிக்க பாத்துட்டேம்மா. இனிமே அப்பா அப்படி பண்ண மாட்டேம்மா. உன் ஆசைப்படியே நான் எல்லாத்தையும் அமைச்சு தரேன். ஆமாம்மா. நிஜமா? அப்பா, என்னப்பா நீங்க கடைசி நிமிஷத்துல எல்லாரும் நாடகம் ஆடி உங்களை கவுத்துட்டாங்கல்ல? இவங்களை எல்லாம் நம்பாதீங்கப்பா. கண்மணியை நம்ம பார்த்த மாப்பிளைக்கு கட்டி வச்சிருவோம். ஏய், இதுக்கு மேலே மாடா நான் என் பொண்ணை இன்னொருத்தர் கட்டி வைக்க முடியும்? அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்காக கண்மணியை இவனுக்கு கட்டி வைக்க சொல்றீங்களா? அவன் குடும்பத்தால நமக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? என் அம்மாவோட சாவுக்கு இவன் அப்பா தானே காரணம். ஏய், நான் எதையும் மறக்கல. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். அப்பா உசுரோட துணிஞ்சிட்டாலோ அதுக்கப்புறமா இவனை நான் இவங்கிட்ட இருந்து பிரிச்சேன்னா என் பொண்ணையே நான் இழக்கிற மாதிரி ஆயிடும்டா.
தினேஷையும் கண்மணியையும் நானே சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னையா? என்ன கண்டிஷன்? கல்யாணத்துக்கு அப்புறம் தினேஷ் என் வீட்டில் தான் இருக்கணும். சம்பந்தி மருமக மகன் உறவு கொண்டாடிக்கிட்டு இவங்க அப்பா அம்மாலாம் நம்ம இருக்கிற இடத்துக்கே வரக்கூடாது. அவங்க கிட்ட இவன் பேசவோ பழகவோ கூடாது. அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு நம்ம ஊர்ல என்னோட என் வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதம்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சம்மதம். இல்லைன்னா கஷ்டம். ஐயா, அது பெத்தவங்க இல்லாம எப்படிங்கய்யா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்களை ஏத்துக்கிறேங்கிறதுக்காக பழைய பகையை நான் என்னைக்குமே மறக்கிறதா இல்ல, அது அப்படியே தான் இருக்கும். இப்ப கூட நான் என் மகளுக்காக தான் சம்மதிக்கிறேன். சரினா சொல்லுங்க, கல்யாணத்தை நடத்தி வைப்போம். உங்க இஷ்டம்.